இன்றைய ஆன்மீக தகவல். நேற்றைக்கு நாம் ராகு கேது பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பூஜை செய்ய வேண்டும், இந்த பூஜையை செய்தால் நன்மை என்று அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக ராகு கேது தோஷத்தை பற்றி ராகு கேது தோஷத்தை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எப்படியெல்லாம் இருந்தால் அது தோஷம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். முருகப்பெருமானை பரிபூர்ணமாக வணங்குபவர்களுக்கு ராகு கேது தோஷம் ஒன்றும் செய்யாது. நான் படிக்கின்ற இந்த ஸ்லோகத்தை படியுங்கள், படித்து பூஜை செய்யுங்கள். வேலுக்கு பூஜை செய்யுங்கள். வேலுக்கு நீங்கள் பூஜை செய்ய அந்த வேலின் கூர்மை போல் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் முருகப்பெருமானுடைய அருளினாலே ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். சிந்தூரம் போல் சிவந்த வண்ணம் கொண்டவரே, சந்திரன் போன்ற பேரழகு முகத்தவரே, தோள்வளை முக்தாகாரம் முதலான திவ்யமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, ஸ்வர்க்கபோகம் முதலான சுகத்தை அளிப்பவரே, தாமரைப்பூ, அபயஹஸ்தம், சக்திவேல், சேவல் ஆகியவற்றை கரங்களில் தரித்தவரே, சிவந்த வாசனை பொடிகளால் நறுமணம் கவிழ்பவரே, பக்தி செலுத்துவோரின் பயத்தை போக்குபவரே, சுப்பிரமணியரே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்லி முருகப்பெருமானை வணங்கி ராகு காலத்திலே இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும். உங்களுடைய எல்லா செயல்களிலேயும் வெற்றி கிடைக்கும். ராகு கேது தோஷத்திலேயே கால சர்ப்ப தோஷம் என்று இருக்கின்றது. இந்த கால சர்ப்ப தோஷம் ஒவ்வொருடைய ஜாதக நிலைப்படி அவருடைய எதிர்கால எப்படி இருக்கும் என்பதை இந்த கால சர்ப்ப தோஷத்தை ராகு கேது தோஷத்தை வைத்துத்தான் கணக்கிடுவார்கள். ஆகவே அவை எப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தோஷம் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அவருக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், எந்த நேரத்திலே இவை ஏற்படும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விட்டால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, அந்த கெடுபலன்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு மார்க்கம் நமக்கு தெரியும் அல்லவா? அதற்காகத்தான் இன்றைய இந்த பதிவு. எல்லோரும் இதனை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். ஆகவே இதனை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லோருக்குமே கேட்டவுடன் சற்று பயப்படுகின்ற தோஷங்களிலே இந்த நாகசர்ப்ப தோஷம் என்பது. இது குறித்த பல்வேறு வதந்திகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன என்றாலும் இந்த நாகசர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம் என்றால் என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், வந்தால் என்ன பலன், இவை அடிப்படை தகவல்கள். இதனை இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். கால சர்ப்ப தோஷம் இருந்தால் திருமணத்தடை ஏற்படும் என்பது உண்மையா என்றால் உண்மை. கால சர்ப்ப தோஷம் இருந்தால் திருமணத்தடை ஏற்படும். ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே கிரகங்கள் இருந்தால் அவை கால சர்ப்ப தோஷம் எனப்படும். இதிலே ராகு என்பது காலனையும் கேது என்பது சர்ப்பத்தையும் குறிக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையிலே மற்ற கிரகங்கள் அடங்கி இருக்கும். இப்படி ராகு கேதுவுக்கு இடையிலே 7 கோள்களும் இருக்கக்கூடிய காலத்தை சர்ப்ப காலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போது பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கால சர்ப்ப தோஷம் ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்திலே எல்லா கிரகங்களும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே இருந்து மற்ற கட்டங்கள் காலியாக இருந்தால் மட்டுமே அவை நாக சர்ப்ப தோஷமாகும். ஏதாவது ஒரு கிரகம் விலகி இருந்தால் கூட அவை நாக சர்ப்ப தோஷம் ஆகாது. இதனை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பயம் கொள்ளாதீர்கள் அனாவசியமாக. இவற்றிலே கிரகங்கள் அமையும் தன்மையை பொறுத்துத்தான் கால சர்ப்ப தோஷம் பல வகைகளாக பிரிக்கின்றார்கள். அதற்கு பலன்களும் இருக்கின்றது. அவை என்னென்ன வகைகள், என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். முதல் வகை அனந்த கால சர்ப்ப தோஷம். ராகு முதல் வீட்டிலும் கேது 7ஆம் வீட்டிலும் இருப்பர். மற்ற கிரகங்கள் இவர்களுக்கு இடையிலே அமைந்திருக்கும். அதாவது முதலாவதும் கடைசியுமாக ராகு கேது இருந்தால் அதற்கு பெயர் ஆனந்த கால சர்ப்பதோஷம். இந்த தோஷம் இருப்பவர்களுக்கு இளமை காலம் மிகவும் சிரமமானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். சிலருக்கு திருமண தடை ஏற்படும். அதன் காரணமாக வாழ்க்கை அமைதியாய் அமைந்திடும்.
அதன் பிறகான வாழ்க்கை அமைதியாய் ஆனந்தமாய் அமைந்திடும். அதாவது முன்பாதி கஷ்டம், பின்பாதி நலம். இரண்டாவது வீட்டிலே ராகு மற்றும் கேது 8ஆம் வீட்டிலே இருந்தால் அதற்கு குளிகை கால சர்ப்பதோஷம் என்று பெயர். இவர்களுக்கு பூர்வீக சொத்து நிலைக்காது. தொடர்ந்து உடல்நிலையிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 32 வயதுக்கு மேல்தான் நன்மைகள் நடக்கும். பொருளாதாரத்திலே பின்னடைவு ஏற்படக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அடுத்து ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் இருப்பதை வாசுகி கால சர்ப்பதோஷம் என்பார்கள். இது மனபலத்தை கெடுக்கக்கூடியது. இவர்களால் எந்த வேலையையும் துணிந்து செய்ய முன்வர மாட்டார்கள், செய்ய முடியாது. இவர்கள் பார்க்கின்ற வேலை மற்றும் தொழிலிலே ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக வேலையை விட்டு கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி வேலையை விடுவார்கள். ஒரு 6 மாதம் சும்மா இருப்பார்கள், மீண்டும் வேலைக்கு செல்வார்கள், மீண்டும் வேலையை விடுவார்கள். இப்படியே போகும் இவர்களுடைய காலம். அடுத்து சங்கல்ப கால சர்ப்பதோஷம். இதனால் 4ஆம் வீட்டிலே ராகுவும் 10ஆம் வீட்டிலே கேதுவும் இருக்க வேண்டும். இவர்களுக்கு வாசுகி கால சர்ப்பதோஷ தாக்கத்துடன் கூடுதலாக மன அழுத்தமும் ஏற்படும். திருமணத்துக்கு வெளியே ஏற்படுகின்ற உறவு முறையினாலே பல்வேறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும். பெற்றோரின் உடல்நிலையிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஜாதகர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் நடந்து அதனால் நிறைய சிரமப்படுவார்கள். அடுத்து 5ஆம் வீட்டிலே ராகு மற்றும் 11ஆம் வீட்டிலே கேது இருப்பவர்களுக்கு பத்ம கால சர்ப்பதோஷம் இருக்கும். இதுதான் சற்று மோசமான தோஷமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இது புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தை கிடைப்பதிலே சிக்கல்கள் ஏற்படும். குழந்தை கிடைத்தாலும் அது தங்குவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே இந்த தோஷமானது மிகவும் கடினமான தோஷமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த உறவிலும் விரிசல் வரும். ஏற்கனவே குழந்தையால் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையேயும் பிரச்சனை ஏற்பட்டு விரிசல் ஏற்படும். ஆனால் இவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்றால் 48 வயதுக்கு மேல் இவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து மகா பத்மகால சர்ப்பதோஷம். இந்த தோஷம் 6ஆம் வீட்டிலே ராகுவும் 12ஆம் வீட்டிலே கேதுவும் இருப்பவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும். இது இளமை காலத்தை விட பிற்காலத்திலே தான் சிறந்த பலனை தரும். அதிகார பதவி, புகழ், அந்தஸ்து போன்றவற்றை கிடைக்க செய்ய வைக்கின்ற தோஷம் இந்த தோஷம். புகழின் உச்சியிலே ஏற்றிவிடும். அதே சமயம் நம்மை அதல பாதாளத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியது இது. இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கும். அரசாங்க வகையிலே தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும் இவர்கள் இருப்பார்கள். 7ஆம் வீட்டிலே ராகுவின் லக்னத்திலே கேது இருந்தால் அது கால மிருத்யு சர்ப்பதோஷம் என்பதாகும். இவர்களுக்கு 27 வயதுக்கு பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் திருமணம் செய்தால் அந்த திருமணமானது நிலைக்காது. அடுத்து 8ஆம் வீட்டிலே ராகுவும் 2ஆம் வீட்டிலே கேதுவும் இருந்தால் அது கார்கோடக கால சர்ப்பதோஷம். பூர்வீக சொத்துக்களால் இவர்களுக்கு ஆபத்துகள் உண்டு. குறிப்பாக தந்தை வழி சொத்தினை தவிர்ப்பது நலம். அது கிடைத்தாலும் நிலைக்காது. அதனை அனுபவிக்க இவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனை அடைய ஆசைப்பட்டு பல்வேறு வகையான தவறான செயல்களை செய்து அதற்காக தண்டனையை அடைகின்ற தோஷமாக இவர்களுக்கு அமையும். அடுத்து சங்ககுட கால சர்ப்பதோஷம். இது 9ஆம் வீட்டிலே ராகுவும் 3ஆம் வீட்டிலே கேதுவும் இருந்தால் வரக்கூடியது. இவர்களுக்கு சீரான ஒரு வாழ்க்கை அமையாது. வாழ்க்கை முழுவதும் மேடு பள்ளங்கள் இணைந்ததாகவே இருக்கும். கஷ்டப்படுவார்கள், சுகப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், சுகப்படுவார்கள். இப்படியே இருக்கும் இவர்களுடைய காலம். தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய ராசிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆகவே இவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 10ஆம் வீட்டிலே ராகு மற்றும் 4ஆம் வீட்டிலே கேது என இருந்தால் அதன் பெயர் கடக கால சர்ப்பதோஷம். வேலை செய்யும் இடத்திலே, தொழில் செய்கின்ற இடத்திலே பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். 10ஆம் வீட்டிலே ராகு இருப்பதால் வெளிச்சம் இல்லாத தொழில் அமையும். ஏதாவது ஒளியை கொண்டு வேலை செய்வது போல புகைப்படம் எடுப்பது, எக்ஸ்ரே எடுப்பது, இப்படி வேலைகள் அமையும். அதோடு இந்த தோஷத்தினால் இன்னொரு கட்டம் என்னவென்றால் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு அதனால் தண்டனை பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும்.
அடுத்து 11ஆம் இடத்திலே ராகு மற்றும் 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் அதன் பெயர் விஸ்தார கால சர்ப்ப தோஷம். அடிக்கடி பயணம் மேற்கொள்கின்ற வேலை அமையும். இதனால் உடல் நலனிலே ஏதேனும் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு. அடுத்து 12ஆம் இடத்திலே ராகு மற்றும் 6ஆம் இடத்திலே கேது இருக்க இதனை சேஷகால சர்ப்பதோஷம் என்பார்கள். இவர்களுக்கு கல்வி யோகம் நிறைய இருக்கும், கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அதே சமயம் இவர்களுக்கு எதிரிகளும் அதிகம் இருப்பார்கள். கால சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் கால பைரவரை வணங்குவதோடு குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேண்டும். தோஷத்தினுடைய வீரியம் குறைய பெருமாள் கோவிலிலே உள்ள கருடாழ்வாருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. ராகு கேதுக்கள் நிற்கும் நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாட்களிலே உள்ள பிரதோஷ காலத்திலே சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் ராகு கேதுவினுடைய விஷத்தன்மை நீங்கி தோஷத்தினுடைய வீரியம் குறையும். ஆகவே இதனை இவர்கள், இந்த தோஷம் இருப்பவர்கள், நான் மேற்சொன்ன தோஷங்கள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும், தோஷத்தினுடைய வீரியம் குறையும். ஆகவே நீங்களும் காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வர உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த விஷயத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.